எங்க மைனி போயிட்டீங்க? இங்க வாங்க மைனி, யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. மைனி வாங்க மைனி. என்னது வீடு பூரா பொருளை பரப்பி வச்சிருக்க? நீ என்னத்துக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? இது என்ன பொருள்? என்ன மைனி நீங்க இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் நம்மளுக்கு தான். பொங்குபடி வந்திருக்கு. எங்க பெரியம்மா பொங்குபடி கொண்டு வந்திருக்காங்க. எங்க அம்மாக்கு வர முடியலையா, அதான் எங்க பெரியம்மா எல்லா பொருளையும் கொண்டு வந்து இறக்கிருக்கு. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்தது இல்லாம அவ்வளவு பொருளையும் இங்கே கொண்டாந்து இறக்கிருப்ப. இது என்ன உன் வீடுன்னு நினைச்சியா? மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போ. என்னம்மா இப்படி பேசுற? அவ உன் நாத்தனாரு, இங்கே தானே கொண்டாந்து இறக்குவா. பின்ன அவ தனி கொடுத்தன இருக்கா, அங்கேயா கொண்டு இறக்க முடியும்? 2 பேரும் என் மவுளுவதான். 2 பேருக்கும் பொங்கப்பொடி கொண்டு வந்திருக்கேன். பொன்னியும் ஏமாவாதான், ராதாவும் ஏமாவாதான். 2 பேர்த்துக்கும் சேர்த்து பொங்கப்பொடி கொண்டு வந்திருக்கேன். எடுத்து உள்ள வைக்க சொல்லுமா. சீ, வாய முடுங்க. உங்க குடும்பத்துக்கு வெக்கம் சூடு சொரணன்னு எதுவும் கிடையாதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? நல்ல நாள் அதுவுமா என்ன கடுப்பேத்தாதீங்க. மரியாதையை அம்புட்டையும் தூக்கிட்டு வெளியே போங்க. பொன்னிக்கு பொங்கப்படி கொடுக்கறதுக்கு அவன் அண்ணன் இருக்காரு. இன்னும் நாங்கெல்லாம் உயிரோட தான் இருக்கோம், ஒன்றும் சாவலை. என்னத்துக்கு இங்கே கொண்டுட்டு வந்துட்டு 2 மவுளுக்கும்லாம் கொடுத்தாவலாம். 2 மவுளுக்கும் பொன்னியை வர சொல்றேன். விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு விரட்டுவா. என்ன சொன்னாலும் எங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ராதா தப்பு பண்ணிட்டா பார்த்துக்க. அதான் மனசு கேட்கல. பொன்னியும் இவளை மனசார ஏற்றுக்கிட்டு தானே அவ்வளோ அக்காவும் தங்கச்சும் ஒன்றா இருக்கா. உனக்கு ஏன் இம்பிட்டு வருத்தமாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. இல்லை, பொன்னிக்கு போனை போட்டு வர சொல்லு. இன்னைக்கு இருக்கு இவ்வளோளுக்கு. அவ வந்தாதான் இவ்வளோ 2 பேரும் அடங்குவான்னு நினைக்கேன். என்னம்மா இப்படி பேசுகிற? என்னதான் இருந்தாலும் நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே, வயசில் மூத்தவா. நீ இப்படியெல்லாம் பேசலாமா? மரியாதை 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணுங்க. இல்லை எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. இல்லா, எவ்வளோ கடுப்பாக்குதானு? இவ்வளோ கடுப்பாக்கணும்னு தானே எல்லா பொருளையும் இங்கே கொண்டாந்து இறக்குங்கன்னு சொன்னேன். ஏட்டி நீ சொல்லிட்டு அவ கோவத்தில் என்னவும் பண்ணிட மாட்டாளே? ஒன்னையும் பண்ண மாட்டா, நீங்க சும்மா கடைங்க. அவ வருவல்ல, பாருங்க. ஏட்டி அவ நாள் எப்படி இருப்பா? உன்னையோட அழகா இருப்பாளோ? ஆமா, இருப்பா இருப்பா. என்னை என்ன பாடு படுத்தினாலுவோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆட்டம் ஆடுறேன். வருவா பாருங்க. வந்த உடனே பத்திரகாளி ஆட்டம் ஆடுவா. சிரிச்ச மாதிரியே இருங்க. உங்ககிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். சே, மரியாதையை வெளியே போங்க. அம்பட்டு பொருளையும் தூக்கிட்டு இங்க கொண்டாந்து வச்சிருக்கியே. மரியாதையை தூக்கிட்டு போறீங்களா, எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டா. நீதான் பெரியவனா? நானும் உன் சின்னத்தை. என்ன நீ எங்கிட்ட இப்படி கோவப்படுற? அத்தைங்கிற மரியாதை வேண்டாமா? என்ன நீ? ஆயம் மூடுங்க. யாருக்கு யார் அத்தை? பொன்னி அத்தையை தவிர எனக்கு எந்த அத்தையும் இல்லை. மரியாதையை அவ்வளத்தையும் தூக்கிட்டு வெளியே போ, இல்ல அவ்வளத்தையும் தூக்கி எரிஞ்சிருவோம் பார்த்துக்க. தூக்கி அம்பட்டையும் வெளியே எரியல, அப்பதான் அடங்குவாளுவோம். நீ என்ன எரிஞ்சாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டோம். நீ வேணா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே வா. எங்க அத்தை சொல்லும் போதே எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. ஆனா நீ இந்த அளவுக்கு விஷமமா இருப்பன்னு நான் நினைக்கல. நீ இப்படி கோவப்படுற? பெரியம்மா வாங்க, நம்ம வெளியே காத்திருப்போம். அதான் அக்கா வர்றாங்கல்ல, அக்கா வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்க சொன்னா இவங்க எடுத்துக்குவாங்க. வாங்க. அம்பட்டையும் தூக்கி முதல்ல வெளியே ஏறி. அம்மா, லதா ஆண்டிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கம்மா. அவங்க தான் இவனுக்கு சரி. நீ எதுக்கு இங்க வருது? பொன்னி சிஸ்டர் எதுக்கும் கஷ்டப்படுத்துது. நீ போகுது. பொன்னி சிஸ்டர் பாவம். பொன்னி சிஸ்டரும் டார்ச்சர் பண்ணுது. நீ ஏட்டி இவ நொய்யின்ட்டு கிடக்கால, பேசுறதும் ஒழுங்கா பேச மாட்டுக்கா. இவ யாருட்டி? இவளா? இப்போ ஒருத்தன் வந்து ஏசிட்டு போனானே, அவன் பொண்டாட்டி. இந்த ஊருக்காரி இல்லை, மராட்டிக்காரி. அதான் அவளுக்கு பேச்சு திக்கி திக்கி தமிழை பேசுதா. நீ என்ன சொல்லுது எனக்கு புரியுது. நான் நார்த் இந்தியன், ஆனால் என் ஹஸ்பண்டு சவுத் இந்தியன். நீ எதுக்கும் என்னை பற்றி பேசுது? நீ வெளியே போகுது. பொன்னி சிஸ்டர் பாவம். ஓ, அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுகிறாளா? அது சரி, அது சரி. பொன்னி சிஸ்டர் பாவம்னா இந்த சிஸ்டர் பாவம் இல்லையா? நீ எதுக்கு இதுகிட்டலாம் பேசுத? இதுகளுக்கெல்லாம் தராதரமே தெரியாது. இப்போ லதாக்காவும் பொன்னியும் வருவாங்க.
வந்து 4 சாத்து சாத்துனா தன்னால வீட்டை பார்க்க போவா. நீ உள்ள போ. ஓகே அத்தையம்மா. பொன்னி சிஸ்டர் பாவம், இது ரொம்ப தப்பு தப்பாக பேசுது. அவ அப்படித்தான் பேசுவா. இடையில வந்தவல்ல, இடையிலே முடிக்கு பத்தணும். அப்ப சும்மா கிடப்பா. இல்லனா ஓவரா தான் ஆட்டம் போடுவா. நீ உள்ள போ. சரி அத்தையம்மா, நான் போகுது. என்ன பேச்சு? இடையில வந்தவா இடையிலே பேருவான்னு பேசுறிய? அது எப்படி? என்னதான் இருந்தாலும் மரப்படி தாலி கட்டி வந்தவா தானே. இதில் என்ன இருக்கு? இப்படிலாம் பேசாதீங்க. முடுங்க. உங்களெல்லாம் வெளியே துரத்தி அடிச்சாலும் திருந்த மாட்டேன்னு மரியாதையா அவ்வளத்தையும் பெருக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. மேனி, எதுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னீங்க? நான் கேட்குறேன், என்னமோ உனக்கு நாதி இல்லாத மாதிரி உனக்கும் சேர்த்து பொங்கப்படியை கொண்டாந்துருக்காவலாம். இங்க எங்க வீட்டில் கொண்டாந்து இறக்கிருக்காள. எவ்வளவு திமிர் இருக்கு இவளுக்கு. உனக்கு என்ன திமிரா? இங்க எதுக்கு வந்த நீ? இது யாரு? ஒவ்வொருத்தையா கூட்டு சேர்த்துட்டு எழுதியோ? மரியாதையை ஒழுக்க இருந்துக்கோ, இல்லைன்னா விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு விரட்டி முடிக்கிறோம் பாத்துக்க. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இது எங்க பெரியம்மா. நம்ம 2 பேருக்கும் பொங்குப்படி கொடுத்து விட்டுருக்காங்க எங்க அம்மா. எனக்கு பொங்குப்படி கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் இருக்காரு. நீ யாரு எனக்கு பொங்குப்படி கொண்டு வரதுக்கு? என்னக்கா இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்காட்டாலும் நான் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அன்னைக்கே நீங்க எனக்கு அக்கா தான், நான் உங்களுக்கு தங்கச்சி தான். இதை மாற்ற முடியுமா? இப்படிலாம் பேசாதீங்கக்கா. ஆமா பொன்னி, உன்னையும் என் மவளாதான் நினைக்கிறேன். எதுக்குமா இப்படிலாம் பேசுற? பொங்குப்படி சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டிருக்காக பாரு. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. மைனி கூட சேர்ந்து பொங்கலை கொண்டாடுங்க. முறைப்படி தாலி கட்டியிருந்தா இவளுக்கு எல்லாம் முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவளுக்கு முறைப்படி நீங்க சொல்லி கொடுக்கணும். வெக்கங்கட்ட குடும்பம் இங்க வந்து நின்றுக்கிட்டு அதுல இழிப்பு வேற. ஆத்தாளுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லை. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. என்ன பொன்னியம்மா இப்படிலாம் பேசுற? அவளும் உன் புருஷன் கையால் முறைப்படி தாலி கட்டிக்கிட்டவ தான். நீ என்ன இந்த பேச்சு பேசுற? நீ தானே அவளை என் கூட இருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன. இல்லைன்னா இப்போவே சொல்லு, அவளையும் அவரையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம். உனக்கு என்னத்துக்கு? நீ உன் அண்ணக்காரன் வீட்டிலே இரு. ஓ, அதுக்கு தான் ஐடியா போட்டு ஆத்தாவும் மோளும் இங்க வந்திருக்கீங்களோ? வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? அவ என்னத்துக்கு அவ புருஷனை விட்டு கொடுக்கணும்? வேணும்னா புருஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு உன் மவளை கூட்டிட்டு போ. என்ன பேச்சுமா பேசுகிற? இப்படி இல்லாமல் பேசுவாங்க. குடும்ப பொம்பளைங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசாதம்மா. பேசுனியே அவளை அறுத்து விடுறதுக்கு, அதெல்லாம் குடும்ப பொம்பளை பேசுறதோ? எவ்வளவு இருக்கு மொத தாரம். அவளை எங்க ஒதுக்கலான்னு அலைதியே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இந்த ஆட்டம்லாம் இங்க செல்லாது. மரியாதையா ஒழுங்கா இருக்கணும்னா உன் மவளை அடக்கி உடக்கி வீட்டில் இருக்க சொல்லு. இல்லைனா இப்பவே கையோட கூட்டிட்டு போ. என்ன மைனி இப்படி காமெடி பண்ணுறியே? ஏன் மைனி இப்படியெல்லாம் பேசுறியே? எங்கள் அத்தா என்னைய விட்டுட்டு எப்பவும் இருக்க மாட்டாரு. நீங்கள் வேணா அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நான் பார்த்தேன், அந்த ஆளே ஒரு மயக்கத்தில் இருக்காரு. அந்த ஆளை மயக்கி வச்சிருக்கிற திமிரில் தானே நீ இந்த பேச்சு பேசுகிற. வசந்தி, என்னத்துக்கு வர சொன்ன? என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? அவ புதுசா இருக்கு. வாங்கக்கா, உங்களை தான் வர சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு திமிர் இருக்கு இவ பெரியாத்தக்காரி. இங்கே கொண்டு அந்த பொங்கப்படியை இறக்கிருக்கா. இறக்குனதும் இல்லாம எனக்கும் சேர்த்து பொங்கப்படி கொடுக்கலாம். நான் என்ன அனாதையா எனக்கும் சேர்த்து இவ பொங்கப்படி கொடுக்கறதுக்கு? ஓ, நீ தள்ளிக்கா. அவ மோரைய பாப்போம். பொன்னிக்கு நாதி இல்லைன்னு நினைச்சியோ? நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ என்னத்துக்கு பொன்னிக்கு பொங்கப்படி கொண்டு வந்த? அம்மா இப்படி பேசுறியே? பொன்னியும் என் மாவா மாதிரி தானே. அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடட்டும்னு பொங்கப்படி கொண்டு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? முடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? உங்க மவ தான் அடுத்தவா குடும்பத்தை கெடுத்தானா? நீங்க இன்னும் அடுத்தவா குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டாலே ஏறிய. அவளுக்கு அண்ணன் இருக்காரு பொங்கப்படி கொடுக்கறதுக்கு. நீ யாருமா அவளுக்கு பொங்கப்படி கொடுக்கறதுக்கு? ஓம் அவளே ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. மரியாதையா அவளை பொருளையும் தூக்கிட்டு இடத்த காலி பண்ணு. இல்ல நடக்கிறதே வேற. ஆன்ட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல ஒன்றும் எங்க பெரியம்மா இப்படி கொண்டு வரல. நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. வேணும்னா பெரியம்மாவை எல்லா பொருளையும் எடுத்துட்டு போக சொல்லிடுறேன். உனக்கு எம்புட்டு நல்லண்ணா. சே, உன்னைய பத்தி நான் தான் தப்பா பேசுறேன்னு. நீ எம்புட்டு நல்லவானே நேத்தைய கண்ணால பார்த்தனே. எவங்கிட்டயோ கதை பேசிக்கிட்டு இருந்திய ரோட்ல நின்றுக்கிட்டு.
என்னைய பார்த்த உடனே அத்து பறக்கிட்டு ஓடுனியே, என்னத்துக்கு ஓடுன? என்ன என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னையவா பார்த்தீங்க? நானா அது? நீங்க யாரையோ பார்த்துட்டு என்னையன்னு சொல்றீங்க? எனக்கு யாரையுமே தெரியாது. சீ, வாய மூடு. நான் யாரையோ பார்த்துட்டு சொல்றேனோ, எனக்கு இதான் வேலை என்ன? என்னைய பத்தி இந்த ஊர்ல கேட்டு பாரு, உன்னையும் பத்தி இந்த ஊர்ல விசாரிப்போம். எவன் கூடயோ நின்று கதையை பேசிட்டு நான் இல்ல நீ இல்லைன்னா கதை விடுற. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா வசந்தி, நேற்று எவன் கூடயோ நின்று பேசிக்கிட்டு இருந்தா. அந்த பையட்டி நான் விசாரிக்கேன். அந்த பையன் வேற யாரையோ பார்க்க வந்தேன், அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இவ என்னை கண்ட உடனே பாஞ்சு ஓடி போயிட்டா. இவ மேல தப்பு இல்லனா இவ நின்று பேசிக்கிட்டு இருந்துக்க வேண்டியதானே? எதுக்கு ஓடுறா? மகளை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. என் மகளை விரட்டுறதுக்கு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆமா, நான் விரட்டுறதுக்கு பேசுறேன். எனக்கு இதான் வேலை பாருங்க. ஆண்டி இப்படிலாம் பேசாதீங்க. வேணும்னா நான் உங்க மேல சத்தியம் பண்றேன். சீ, வாய மூடு. அந்த அக்கா மேல போய் சத்தியம் பண்ணதுக்கு கிளம்பிட்டேன். நான் கூட எத்தனையோ முறை போய் பேசியிருக்கேன். அவங்க ஒரு முறை கூட தப்பா பேசினதே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாய மூடு. சன்றதெல்லாம் பண்ணிட்டு எவன் கூடயோ நீ பேசுனது உண்மைதான், அதை நாங்க எல்லாரும் நம்புறோம். ஐயோ அக்கா, என்னை விரட்டதுக்காக இப்படி தப்பு தப்பா பேசாதீங்கக்கா. மனசு வலிக்குது. நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்லை. யாரையோ பார்த்துட்டு அவங்க கவனக்குறைவால என்னைய பார்த்த மாதிரி சொல்றாங்க. போதும், நீ நீலி கண்ணீர் வடிச்சதெல்லாம். இன்னைக்கு இல்லாட்டாலும் நீ என்னைக்காவது ஒரு நாளே மாட்டாமலா போவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு. சத்தியமா சொல்றேன், என்னை நம்புங்க. என்னை தப்பாலாம் பேசாதீங்க. நான் உங்க புருஷனை கல்யாணம் கட்டிக்கிட்டதுக்காக என்னை நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா? என்னை எப்படிலாம் துரத்துறதுன்னு தான் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க. உன்னைய துரத்தணும்னா அன்னைக்கே துரத்தி அடிச்சிருப்பேன். இப்படி வீட்டுக்குள்ள கூட்டியாவது வச்சிருக்க மாட்டேன். சீப்ப. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போ, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில நீ மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு உன் பம்பையை எப்படி அறுக்குறன்னு மட்டும் பாரு. நீங்க சொல்றது பொய்யன்னு நானும் நிரூபிக்கிறேன். அதையும் பார்ப்போம். நீயா நானானு. உனக்கும் பொன்னிக்கும் போட்டியோ இல்லையோ, எனக்கும் உனக்கும் தான் போட்டி. நான் உன்னைய கையும் களவுமா மாட்ட வைக்கல. என் பேர் லதா இல்லை. அதையும் நான் பார்க்குறேன். வாங்க பெரியம்மா போவோம். முடி, நீ போ. என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் மாட்டுவேன். அதை ஞாபகம் வச்சுக்க. அக்கா, என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? நீயே பெரிய வில்லி, உனக்கு ஒரு வில்லி வந்து உட்கார்ந்துருக்காளே, அப்ப அவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பா? எக்கா சும்மா இருங்கக்கா. என்ன ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு திமிர் பிடிச்சவளா இருப்பாட்டி. எங்கிட்டே சவால் போடுதால இருக்கு. அவனை யார் எவர்னு விசாரிச்சு அப்புறம் இவ முகத்தரையை எப்படி கிழிக்கிறன்னு பாரு. ஆமாக்கா, இவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். இவளை துரத்தி அடிக்கணுக்கா. அதுதான் இனிமே நம்ம வேலை. நம்ம ஏன் டீ துரத்தணும்? அவளே பொன்னி புருஷன்ட்ட ஒரு நாள் மாட்டுவா. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சரி டி, நானும் நீ கூப்பிட்டேன்னு அவசரமா ஓடியாந்தேன். பொங்கலுக்கு சாமான்லாம் வாங்க போகணும். சரி, நீங்க வரையில யாரும் சாமான் வாங்க கிளம்புவோமா? போருக்கா, இப்படி ஓடிட்டா எப்படி? இந்த ரேஸ்மா தான் இன்னைக்கு எல்லார் பேரையும் சொல்லுவேன்னா கமெண்ட்ல, அதனால அவளை கூப்பிடுவோம். ஏ ரேஸ்மா, வா வா, நீ வந்து கமெண்ட்ல எல்லார் பேரையும் சொல்லு. ஏக்கா, அவளே தமிழ்ல அரகுற, அவளை கூப்பிட்டு சொல்றியே? சும்மா ரேட்டி, அதெல்லாம் நல்லா வாசிப்பா. என்ன பொண்ணி சிஸ்டர், என்னைய கிண்டல் அடிக்குது. இன்னைக்கு நான் தான் கமெண்ட் வாசிக்குது. அம்மா தாய்வளா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிங்க. அக்கா, முதல்ல என் சக்கலத்தையை பற்றி கமெண்ட்டில் ஒருத்தங்க விரும்பலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஸ்ருதி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமே ராதாவை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அந்த செகண்ட் கேரக்டர் நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக என் ஹஸ்பண்டை விட்டாவது, இல்லை நானாவது, இல்லை எங்கள் லதாக்காவது கூடிய சீக்கிரம் ராதாவை கண்டுபிடிச்சி அவளோட உண்மை நிலவரத்தை உங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு அவளை துரத்திடுவோம். ஓகே? ஃபஸ்ட் கமெண்ட் போட்டவங்க ஸ்ருதி, அப்புறம் DDFGG அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட நேம் இல்லை. ராகினி DSM, ஏ ஜேசுராஜன், பிரியதர்ஷினி, சந்திரா, ராமலக்ஷ்மி, தென்காசி சேனல், தமிழ்செல்வம், பிரீத்தி விலாக், வெனிஸ் ஃபேக்ட், ரெவா ரங்கோலி, MK, இவங்க அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். குடி எங்க யோசனையிலே இருக்கா? இடி குடி கையில வச்சுக்கிட்டே இருக்கா பாரு. குடியேன்
சட்டு புட்டுன்னு குடிச்சு முடி. ஆமாட்டி, உடம்புல தெம்பு வேண்டாமா? இது குடிட்டி, சொன்னா கேளு. என்னக்கா இனிமே இந்த உடம்புல தெம்பு வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஏம்மா அவளை மட்டும் எப்படியாவது படிக்க வைக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லக்கா. டீ, நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா உன் மவளை எப்படி வளர்க்க முடியும்? நீ தெம்பா இருந்தாதான் உன் மவளை நல்லபடியா வளர்க்க முடியும். நீங்க சொல்றது சரிதாங்க்கா, எனக்கு புரியாமலாம் இல்லை. ஆனா என்ன செய்ய, மனசு ரொம்ப வலிக்கு. எம்பிட்டு தான் நானும் தாங்க. ஈட்டி, அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? இனிமே என்ன நடக்கணும் அதை தான் பார்க்கணும். உன் புருஷக்காரனை இழுத்துட்டு வந்திருக்கோம், வெளியே உட்கார்ந்துருக்கான், உள்ள வர சொல்லட்டா? என்னத்துக்கு அவனை இங்க வர சொன்னீங்க? நான் அவன் மூஞ்சில முழிக்கவே விரும்பல. இனிமே அவனை நான் பார்க்கவே விரும்பல மைனி. தயவு செஞ்சு அவனை உள்ளெல்லாம் விடாதீங்க. அவனை அப்படியே போக சொல்லுங்க. அவன் அவ கூடயே போய் இருக்கட்டும். இனிமே இந்த புருஷன் எனக்கு தேவையில்லை. நீ என்ன சொல்ற? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? என்ன என்னாச்சு உனக்கு? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். இப்போ நார்மலா இருக்கீங்க. நல்ல ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர். என் கூட வாங்க. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கட்டிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். கொஞ்சம் அயன் டேப்லெட்டு எழுதி கொடுக்குறேன், ரெகுலராக கொடுங்க. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏம்மா, நல்லா சாப்பிடணும், சரியா? சும்மா சும்மா கவலைப்படாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர், நான் நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, நீங்கள் வாங்கம்மா. எல்லாம் எடுத்து வைங்க, நான் போய் பில்லை கட்டிட்டு அப்படியே அவர் எழுதி கொடுக்குற மருந்தையும் வாங்கிட்டு வரேன். சரி வசந்தி, போயிட்டு வா. ஈட்டி, அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், நான் என் புருஷன் கூட தான் போறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்னாச்சு? அக்கா அதெல்லாம் பெரிய கதை. நீங்க வாங்க, நான் சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம். டீ, அப்ப அவன் வெளியே உட்கார்ந்துருக்கான, என்ன சொல்ல? அவனை போக சொல்லுங்கக்கா. நான் அவன் முகத்துல முழிக்கவே விரும்பல. நான் தெளிவா தான் இருக்கேன். நான் அவன் முகத்துல முழிக்க விரும்பலன்னு சொல்லிருங்க. அவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. அவன் சின்ன பொண்டாட்டி கூடயே போய் குடும்பம் நடத்தட்டும். என்னடி சொல்ற? நெசமா தான் சொல்றியா? ஆமாக்கா, நான் உறுதியா தான் சொல்றேன். நான் அவன் முகத்துல நம்ம முழிக்கவே மாட்டேன். நான் அவன் முகத்துல முழிக்கவே விரும்பலன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லி அவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. அப்புறம் நான் வெளியே வரேன். சரி டி, அப்போ உன் இஷ்டம், நான் சொல்லிட்டு வரேன். இனி என் வாழ்க்கையில எப்பவுமே அவன் இல்லை. இனி நான் அவன் முகத்துல எப்பவுமே முழிக்கக்கூடாது. என் வாழ்க்கைய நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னக்கா போயிட்டானா? திமிரு பிடிச்சவன், பின்ன என்னத்துக்கு நீ அலட்சியன்னு சொல்லிட்டு போறான்? போய் தொலையட்டும், விடுங்க. வாங்க போவோம். சரி வா. டீ, பேசாம படு, எதையாவது யோசிச்சுட்டே இருக்காத. என்னக்கா நீங்க வேற, இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இக்கா எனக்கு ஒரு வீட்டை பார்த்து தாங்க. நான் பேசாம இருந்துக்கிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு என் மவளை படிக்க வைக்கணும். இனி எனக்கு என்ன, நான் ஃப்ரீயா இருப்பேன். நான் எதை பத்தியும் கவலைப்படலக்கா. கூறு இல்லாதவள, உனக்கு என்னத்துக்கு இன்னொரு வீடு? நீ பேசாம இங்க இரு, நாங்க பாத்துக்கிறோம். அதை விட்டு போட்டு இப்ப வேலைக்கு வெட்டிக்கல நீ ஒன்னும் போக வேண்டாம். உன்னை யாராவது போக சொன்னாவளா? என்ன மைனி சொல்றிய? நான் இங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க சும்மா இருங்க மைனி. தாயும் பிள்ளை ஆனாலும் வாயும் வயிறும் வேற தானே மைனி. அவ்வளோ பொழப்ப பார்க்கறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். அதை விட்டு போட்டு சும்மா காலம் பூரா எண்ணிய தூக்கி சமந்துக்கிட்டே இருப்பீங்களா? சும்மா இருக்கையெல்லாம் என்னமா வருது? என்னத்துக்கு இப்படி அறிவு இல்லாம பேசுற? உங்களுக்கு தாயும் மோளுக்கும் என்ன சாப்பாடு ஆயிர போகுது? அவதான் இங்க இருன்னு சொல்லுதல்ல, நீ வேற. அக்கா, நீங்களே நல்லா சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கேப்பா. நான் போய் 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன். நான் இருந்தா இவ பேச மாட்டா, உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டா. நான் வாரேன்க்கா. என்கிட்ட மட்டும் என்னத்த சொல்லிட போறா? சரி போ, நான் கேட்க. மைனி இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு 20 வயசுக்கா. எங்க அண்ணன் கல்யாணமே முடிக்க மாட்டேன், உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் முடிப்பேன்னு ஒத்த காலில் நின்றுச்சு. நான் தான் எங்க மைனியை பார்த்து முதல்ல உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு முடித்தேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் எங்கள் மைனிக்கு என்னைய கண்டாலே பிடிக்காது. என்னமோ எங்கள் மைனிக்கு நான் தொல்லை பண்ணுற மாதிரியே நினைக்குமோ என்னமோ தெரியல. என் அண்ணனும் எங்கள் மைனியை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கான் எனக்காக. அதனாலேயே நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பேங்க்கா. எப்படி சொல்ற? வசந்தியா அப்படி பண்ணுனா? எங்க மைனி இடத்துல யாரா இருந்தாலும் இப்படி தாக்கா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எங்க அண்ணன் என் மேல பாசமா இருக்கும், எங்க மைனிட்ட எரிஞ்சு விழும். இது யாருக்கு தான் பிடிக்கும்? நானா இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு மாப்பிள்ள அமையவே இல்லைக்கா. இந்த ஆளு தான் கடைசியில் கிடைச்சாரு. இந்த ஆளுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 33 வயசு. எனக்கு 20 வயசு, இந்த ஆளுக்கு 33 வயசு.
இந்த ஆளு கல்யாணம் கட்டுனதும் கட்டுனானே என்கிட்ட எல்லா நேரமும் மல்லுக்கு தான் நின்றுருக்கான். ஒரு நாள் கூட இவன் என்கிட்ட அன்பா பேசினதே கிடையாதுக்கா. நானும் என்ன செய்ய, வேற வழி இல்லை. ஒரு பிள்ளை உண்டாயிட்டேன்னா சரிப்போ அந்த பிள்ளைய வளர்க்கணுமேனு தான் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கேன். கடைசியில் என்னைய கட்டி இவன் சந்தோஷமா வைக்கல, அடுத்தால ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கானே. எனக்கு அதை பார்த்தா பாவமாக தான் இருந்துச்சு. இவன் வலையில போய் அது விழுந்திருக்கே அப்படின்னு. என்னடி சொல்ற? உனக்கு அவன் மேல கோவமே வரலையா? அட பாக்கா, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன செய்ய, இவன் பேச்சில் மயங்கி அவன் இவனை கட்டியிருப்பாளா இருக்கும். வேற என்ன, இவன் என்னையவே என்ன பேச்சு பேசி மயக்கினா கடைசியில் இவன் கூட இருக்கிற காலம் தான் இவன் கோணம் எனக்கு தெரிஞ்சிச்சு. வேற என்ன செய்ய, விட்டுட்டும் போக முடியல, எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் வர முடியல. இதனால சரி நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஏற்றுட்டு போகணும் தான் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கேன். அந்த பிள்ளைய நான் தனியாக விட்டுட்டு அன்னைக்கே வந்திருப்பேன். நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் வர வேண்டாம் அங்கேயே இருப்புண்டு இருந்தேன். கடைசியில் நான் அவனை படுத்தினதுனால தான் அவன் அந்த பொண்டாட்டி கூடயாவது சந்தோஷமா இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளையும் வந்து பாருன்ட்டு அடுத்தால எவளையாவது தேடி போயிருப்பான். அப்போ அவளை பாடா படுத்துற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தியே, உன் பின்னாடியே கூட்டிட்டு அலைஞ்சியே என்னத்துக்கு? அக்கா, நான் அவளை கூட்டிட்டு அலைந்தாலதான் அவனுக்கும் அவ கூட பேசணும் வைக்கணும், அவகிட்ட பாசமா இருக்கணும்னு தோணுச்சு. நான் அவனை விரட்டுனதுனால தான், 2 பேரையும் விரட்டுனதுனால தான்க்கா இன்னைக்கு 2 பேரும் பாசமா இருக்கிறாங்க. இல்லைனா அதுக்குள்ளேயும் அவளும் அத்துக்கிட்டு போயிருப்பா, இவனும் அத்துக்கிட்டு போயிருப்பான். என்னடி சொல்ற? எனக்கு தலைகாலே புரிய மாட்டுக்கு. அவன் 2ஆம் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான், உனக்கு கோவமே இல்லையா? அவ பண்ணது தப்பு தானடி, உனக்கு துரோகம் பண்ணியிருக்காளே. போக்கா, 2ஆம் கல்யாணம் நம்ம ஊர்ல மட்டுமா நடக்கு? எல்லா பக்கமும் தான் நடக்குது. ஏன் கடவுளே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன? அதையெல்லாம் நினைச்சு நம்ம கோவப்பட்டுட்டே இருக்க முடியுமாக்கா? நமக்கு பிடிச்சா நம்ம சேர்ந்து வாழணும், நமக்கு பிடிக்கலையா நம்ம விட்டுட்டு தூர போயிடணும். விளக்க மத்த கொண்டு அடிக்கணும். ஆம்பளைகளுக்கு மட்டும் 78 கல்யாணம் கேக்குதோ? கட்டின பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு துப்பு இல்ல. இவனுக்கு 2ஆம் கல்யாணம் ஒரு குறைன்னு என்னைய மாதிரி ஆளா இருக்கணும். அவனெல்லாம் பம்பையை பிச்சிருப்பேன். எனக்கு மட்டும் என்ன ஆத்திரம் வராமலா இருக்கும்? ஆத்திரம் வரதான் செஞ்சிச்சு. என்ன செய்ய, இவனை ஒரு ஆளுன்னு, இவன் பெரிய அழகேஸ்வரன்னு இவனை கட்டியிருக்காள, அவளை என்ன சொல்ல சொல்லுத? சரி போய் தொலைகிறாவோ, நம்ம தான் சந்தோஷமா இருக்கல, அவளா சந்தோஷமா இருந்துட்டு போறா. அவனும் என்னமோ அவட்ட பாசமா இருக்கிற மாதிரி தானே இருக்கிறான். சரி அவன் திரும்பி இருப்பான் போலன்னு நினச்சி விட்டுட்டேன். அக்கா, ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு எங்கள் மைனி இங்கே இருன்னு சொன்னாலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா? நான் ராசியே இல்லாதவக்கா. என்னமோ நீ இதெல்லாம் நம்புறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு ராசியே இல்லைக்கா. எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட வாழறதுக்கு ராசி இல்லை, என் புருஷன் கூட வாழறதுக்கு ராசி இல்லை. இங்கே வந்து இருந்து என் அண்ணன் வீட்லேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது பத்தியா? அதனால் நான் பேசாமல் தனியாக தான்க்கா இருப்பேன். நான் என் பிள்ளைய என் சுய சம்பாத்தியத்தில் படிக்க வைப்பேங்க. என் மவளை பெரிய ஆளை ஆக்கணும், இது மட்டும்தான் என் ஆசை, வேற எதுவுமே இல்லை. நீனா இப்படி பேசுற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்னத்துக்கிட்டே உன் மைனிய உள்ளதுக்கு எண்ணெயை ஊத்துன உளுந்து கடக்கட்டும்னு நினைச்ச? எதுக்கிட்டே எனக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுக்கணும்னு நினைச்ச? அது அப்பப்போ ஒரு பொறாம குணம் எட்டி பார்க்குங்க. எனக்கு யாராக இருந்தாலும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும்னு நினைப்பேன். எங்கள் மைனி அவன் மருமக வந்ததுலேருந்து என்னையை கண்டுக்கவே இல்லை, அதான் எனக்கு கோவம். அதுவும் இல்லாமல் நீ எங்கள் மைனிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்தேன். இல்லாத வேலைன்னு சொல்ல முடியாது, உனக்கு என்னைய கண்டாலே ஆரம்பத்துலேருந்து பிடிக்கல, அதுக்கு தான் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன். உன் புருஷனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? அவனையும் கொண்டு போட்டுற வேண்டியதானே? அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அவனை எப்படி விட்டு வச்ச? ஆரம்பத்தில் அப்படித்தான் தோணுச்சுக்கா. அவனை விட்டவே கூடாது, அவனை கொலை தான் பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் ஒரு லூசு அவனை கட்டிட்டு வந்திருக்கு பாரு, அதனால தான் சரி போய் தொலைறா, அவளா சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடணும்னு நினச்சிட்டேன். நீயா இப்படி பேசுறேன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏடி, நான் எத்தனையோ பேருக்கு புத்திமதி சொல்லியிருப்பேன், ஆனா நீ பேசுறத பார்த்தா டக்கு டக்கு நீ என்னமா பேசுற? உனக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்க்கா இப்படி எல்லாம் ஆச்சரியப்படுற? இப்ப நான் தனியா இருக்கணும்னு சொன்ன உடனே உனக்கு யோசனை இப்படிலாம் போதோ? இவ தைரியசாலியா, இவ எப்படி இருப்பான்னு யோசிக்கிறியோ? ஏடி, தனியா இருக்கிறது உன் அண்ணனே சம்மதிக்க மாட்டானே, எப்படி அவன்கிட்ட சம்மதம் வாங்க? பாக்கா, நானும் முதல்ல இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். தனியா நம்ம இருந்தா எவனாவது ஏதாவது சொல்லுவானே, அது எப்படி சரிப்படும், அதுக்காகையாவது நம்ம பசாட்டி இவன் கூட இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கே புத்தி வந்திருக்கு. தனியா இருந்தா என்ன, ஏன் ஒரு பொம்பளை தனியா இருக்க முடியாதா? ஏன் இருக்க கூடாதா என்ன? நான் இருப்பேங்க. என் பிள்ளைய நான் நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளை ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. என் எண்ணம் கவலை எல்லாமே என் மாவா மட்டும்தான், வேற யாருக்கு அதுல இடம் கிடையாது. நான் தனியா இருப்பேன், இருந்து காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. என்னக்கா அப்படி பாக்குற? வாயே திறக்காம உட்காந்துருக்கியே. ஏக்கா, ஒரு ஆணை சார்ந்தே நம்ம இருக்கணும்னு நம்ம ஏன்க்கா நினைக்கணும்?
என்னையால முடியும்க்கா. நான் என் மவளை நல்லபடியா படிக்க வைப்பேன். என் சுய காலில் நிற்பாங்க்கா. இக்க நானும் படிச்சிருக்கேன். நான் வேலைக்கு போவேன். நான் என் மவளை படிக்க வைப்பேன். எனக்கு என்ன தொல்லை வந்தாலும் அதை எப்படி தூக்கி எறியணும்னு எனக்கு தெரியும்க்கா. நான் இப்படி பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் மவளை படிக்க வைக்க முடியாது. என் மவ அவ காலில் நிற்கணும்க்கா. அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். ஆமாட்டி, நீ சொல்றதுதான் சரி. உன்னைய வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனவனே நீனும் தூக்கி ஏறி ஐயா சாமி என் கூட வந்து குடும்பம் நடத்தின்னு உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு புலம்புவோன்னு நினைப்பானுங்க. நம்ம ஏன் புலம்பணும்? உன் கையில திறமை இருக்கு, நீ படிச்சிருக்க, நீ ஒரு வேலைக்கு போ, உன் பிள்ளைய பெரிய ஆளாக்கு, உன் பிள்ளைய படிக்க வை. என்னத்துக்கு இவங்கிட்ட கெஞ்சணும்? நீ சொல்றது உண்மையிலே சரிதான். நான் பேசுறேன் உன் அண்ணங்கிட்ட. அக்கா ஒன்று தெரியுமா, நான் அடிக்கடி உன்னைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். உண்மையிலே உன் தைரியத்தை பாராட்ட தாங்க செய்யணும். நீ இவ்வளவு சீக்கிரம் நான் பேசுறதை ஏத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே எனக்கு கவலை கிடையாதுக்கா. நீயே என் அண்ணங்கிட்ட பேசிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி சரி, இனிமையாவது கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறாத. நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன். அவர் கம்பெனிலேயே உனக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்றேன். அக்கா அதெல்லாம் சரி, நேற்று யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஆமாடி, நீ ஆஸ்பத்திரியில இருந்ததுல நானும் கவனிக்க மறந்துட்டேன். இப்போ யார் யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வா. நேற்று கமெண்ட்ஸ் போட்டவங்கள யாழினி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம்லாம் சொல்லியிருக்காங்க. ஹாய் யாழினி அண்ட் யாழினி ஃபேமிலி, அனிஷா, தருண், அஜன், மிர்த்திகா, சஸ்வின், உங்க எல்லாருக்கும் ஹாய். ரஜினிஸ் ஜான்சன், ஜெயசுராஜன், பிரியதர்ஷினி, வெனிஸ் ஃபேக்ட், சிபியா நாடார், ஆசிஃபா, அத்விஸ் கார்ட்டூன், தாமரை செல்வி, அருண், ரித்யா ரவிச்சந்திரன், தமிழ்ச்செல்வம், சந்திரா, அருண், ராகினி டிஎஸ்எம், அஜித் குமார், ரித்யா ரவிச்சந்திரன், தமிழ்ச்செல்வம், சந்திரா, அருண், திருநெல்வேலி முருகன், சரண்யா சமாதானபுரம், வெனிஸ் ஃபேக்ட், ஆல்ஃபோ ஜெஃப்ரின், அருண், எஸ்ஆர்எம் கோலமன் டிசைன்ஸ், தென்காசி சேனல், சிபியா நாடார், தாமரை செல்வி, தமிழ்ச்செல்வம், சந்திரா, இவங்க அத்தனை பேரும் இன்னொரு கதைக்கு நேற்று கமெண்ட்ஸ் போட்டவங்க. எல்லாருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோஸை முழுவதுமா பாருங்க. நன்றி. ராதா, இந்த சேலையில நீ எம்பிட்டு அழகா தெரியற தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கிற. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போங்க, நீ எப்பவும் இப்படிதான். ஆமா, அந்த அளவுக்கு ஒண்ணு இந்த சேலை எடுப்பா இல்ல, எனக்கும் தெரியும். போறாதா, நீ எப்பவுமே நான் சொல்றத நம்பவே மாட்டேன். எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீ சொன்னா நம்ப மாட்டேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். எம்பிட்டு சொல்லுங்க பாப்போம். உன் அழகுக்கு இந்த உலகத்தையே கொண்டாந்து உன் காலடியில கொட்டினாலும் பத்தாது பாத்துக்க. என்கிட்ட மட்டும் காசு பணம் அம்பட்டு இருந்தா வைரமா கொண்டாந்து கொட்டுவேன். கொட்டுவேர். படிக்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்து பீச கெட்டதுக்கு துப்பு இல்ல. வைரமா கொண்டாந்துலாம் கொட்டு வரான் வைரமா. பொன்னி, என்ன பொன்னி இப்படி பேசுற? பின்ன என்கிட்ட இப்படி தானே பேசினீரு. என்ன பேசினீரு ஞாபகம் இருக்கா உமருக்கு? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பொன்னி நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா பொன்னி? உன் அழக உனக்கு ரசிக்க தெரியல. நீ அம்பிட்டு அழகு பொன்னி. கோடி கோடியா உன் காலடியில கொண்டாந்து கொட்டினாலும் அதுக்கு மதிப்பே இல்லாம போயிரும் பொன்னி. நீ எவ்வளவு அழகுன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன பொன்னி இப்படி பாக்குற? உன் அழக உனக்கு ரசிக்க தெரியல. அதான் ஆண்டவன் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கான் உன்னைய. காலம் பூரா உன்னைய ஒரு வேலை செய்ய விடாம வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படித்தானே பேசினீரு. இன்னைக்கு நான் கசந்துட்டேன், அவ இனிக்கிறாளாக்கும். எவ்வளவு திமிரு இருந்தா நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அதை நினைக்காம போய் 2ஆம் தரமா இவ்வளவு கெட்டிட்டு வருவேரு. வந்ததும் காணாதுன்னு நடு ரூம்ல நின்னுக்கிட்டு அவளை கொஞ்சிக்கிட்டு நிக்கிற. வெக்கமா இல்ல உமருக்கு? அக்கா வாய முடுங்க. இதுக்கு எப்போ பார்த்தாலும் அவரை கண்ணில் காண விடாம
கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீரு. நாங்க இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். சும்மா இருங்க, சும்மா தேவையில்லாம வம்பளக்காதீங்க. எங்க அம்மா விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓ, புது மாப்பிள்ள விருந்துக்கு போகணும்லன்னு அதான பார்த்தேன். நீ காலையில இவ்வளவு பகட்டா கிளம்பி நிற்கும் போதே எனக்கு தோணுச்சு எங்கேயோ கிளம்புறாளேன்னு. இதுக்குத்தான் இப்படி மாங்கு மாங்குன்னு கிளம்பிட்டு வந்தியோ? அத்தை அத்தை இல்ல, வா உள்ள. ஏன் அங்க நின்னுட்டே? ரேஸ்மா உள்ள வா. தள்ளி பைய அங்கிட்டு நடுவுல வந்து நந்தி மாதிரி நின்னுகிட்டு இருக்க. நகர்ந்து போ. அக்கா, தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியும் அத்தானை அசிங்கப்படுத்தாதீங்க. வாய மூடு. எனக்கு என்ன பேசணும்னு நீ சொல்லி கொடுக்குறியோ? எனக்கு தெரியும் என்ன பேசணும். உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. முதல்ல வீட்டை விட்டு விரட்டி முடுக்கு. இவன் என்னத்துக்கு இன்னும் வீட்டுல வச்சு சோறு போட்டுட்டு இருக்க? ஏய், அவரு என் புருஷன். ஏன் முன்னாடி அவரை மரியாதை இல்லாம பேசுவியோ? வாயை அடக்கி பேசு, பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். யார பல்ல உடைக்கிறது? எவ்வளவு இருக்கு உனக்கு? ஒரு தப்பு பண்ணிட்டோம், போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே அடியா நீ ஆட்டம் ஆடுற. அவளை நீ கைய ஓங்குவியோ? அதுவும் ஏன் கண்ணு முன்னாடி. எவ்வளவு திமிர் இருந்தா அவளை நீ கைய ஓங்குவ? அவளும் என் பொண்டாட்டி, அத நீ மறந்துடாத. டேய், அவர் அடிக்காதடா. டேய், கையை துறைடுறா. டேய், அவர் உங்க மாமா, அவரையே அடிக்கிற? பேசாம போயிரு. உன்னையும் போட்டு சாத்திருவேன். எவ்வளவு இருக்கு? ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அத்தையவன் அடிப்பானோ? प्लीज छोड़ना, उसको छोड़ो. சண்டம்மா போடாது, விடுது. விடுறா அவரை, விடுறா. இல்ல விடு. இனிமே உனக்கு பயம் இருக்கும்ல. இன்னொரு தடவை அவன் கையை ஓங்கிக்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. விடல இல்ல விடு. ஆளை விட்டு அடிக்க சொல்ற இருக்குடி உனக்கு. ஏங்க எந்திரிச்சு வாங்க, இவ தனியா கடந்து சாவட்டும், நம்ம போவோம் வாங்க. ஏங்க நீங்க முன்னாடி போங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். இவ தனியா கடந்து சாகட்டும், ஆளை விட்டு அடிக்க விடுற. அத்தை, என்னத்த இப்படி ஆயிப்போச்சு? இந்த ஆளு திடீர்னு போயிட்டான். அத்தை, பொன்னி சிஸ்டர், என்னாச்சு பொன்னி சிஸ்டர்? பொன்னி சிஸ்டர், என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகுது பொன்னி சிஸ்டர். எழும்புது பொன்னி சிஸ்டர். அத்தை எலும்புத்த. அத்தை என்னாச்சுத்த? அத்தை எலும்புத்த. நீ போகுது, அத்தையம்மா கூட்டி வருது. நீ போகுது, ஹாஸ்பிட்டல் போகுது. அத்தையம்மா கூட்டிட்டு வா, போ. சரி, நீ பாத்துக்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஏ பொன்னி, எலும்பு பொன்னி. பொன்னி, ஏ பொன்னி. பொன்னி, எலும்பு பொன்னி. ஏ பொன்னி, என்னாச்சு? ஏ பொன்னி. ஏடி, இவ என்ன கண்ணே முழிக்க மாட்டா? ஏடி, இவ இவ்வளவு வீக்காவா இருக்கா? ஏடி, இவ என்ன பேச்சு பேசுவா? இவளுக்கு எப்படி ஆயிட்டே? ஏடி, உடனே ஆஸ்பத்திரி பக்கம் கூட்டி போவோம் வா. என்ன ஏதுன்னு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. ஆமாக்கா, ஆளு பார்க்கதான் இப்படி மனசுக்குள்ளேயே என்னத்தையோ வச்சு இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கா. அவன் திட்டி திப்புன்னு போயிட்டான்னதும் இவளுக்கு என்னமோ ஆயிட்டுக்கா. இக்கா, அவன் அவளை கெட்டிட்டு வரும்போது கூட இவ அவளை கவலைப்படல. இப்போ இப்படி சாஞ்சிட்டாளே. இக்கா வாக்கா, உடனே ஆஸ்பத்திரி பக்கம் கூட்டு போவோம். இதுக்குதான் அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஏடி, அவன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டாம், அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுப்போம்னு. இவ கேட்டாளா? 2 பேரையும் கூட்டியாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களே. இப்ப 2 பேரும் கூத்தடிக்கிறது இவ கண்ணால பார்த்து இப்படி இவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. இனி என்ன செய்ய? அவன் போட்டும், அவனை இனிமே விடக்கூடாது. அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுக்கணுமா இல்லையான்னு பாரு. முதல்ல இவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்ப்போம், பிறகு பாத்துக்கலாம் வா. ஏடி, உன் மாவன் எங்க போனா? அவனை கூப்பிடு, இவளை தூக்க சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போவோம். என்னம்மா இப்படி விட்டுருக்கீங்க? இவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்களை யாரும் கவனிச்சுக்கிறது இல்லையா? இல்ல டாக்டர், நல்லாதான் இருந்தா. அவளுக்கு குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அப்படி மயக்கம் ஆயிட்டா. நாங்க நல்லாதான் அவளை பாத்துக்கிறோம். இல்லம்மா, ரொம்ப வீக்கா இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும், அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். முதல்ல மயக்கம் தெரியட்டும், நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க டாக்டர். என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறாரு? எங்க வீட்டுக்காருக்கு போனை போட்டிருக்கேன், இப்போ வந்துருவாரு. இக்க அந்த பையட்ட சொல்லிதான் அனுப்புனேன். இல்ல சும்மா போ வா, அங்க போய் எதுவும் சத்தம் கித்தம் போட்டுறாதன்னு. இவன் எங்க கேட்டான்? அங்க போய் அந்த ஆளு கூட சண்டை போல, அந்த ஆளு அடிச்சிருக்கான். உடனே அவன் கத்திக்கிட்டு போயிட்டான், இதான் சாக்குன்னு. இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கலையே. இடி, அவன் கோணம் என்ன புதுசாவா மாற போகுது? யாருக்கு இருந்தாலும் கோவம் தாண்டி வரும். அவகிட்ட நின்று கொஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். இவ பாவம் அதே மனசுக்குள்ள வச்சு புழுங்கிக்கிட்டே இருந்திருப்பா போல, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவளுக்கு இந்த புருஷன் இல்லைனாலும் முடியாது. இவன் எங்க கேப்பா? எத்தனையோ முறை நானும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேங்க, இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு வான்னு. எங்க கேக்குறா? இது நம்ம சொல்லிருவோம், அவளுக்கு ஒரு புள்ள இருக்குல்ல,
அதான் மனசுக்குள்ள கவலையா இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளையா இருக்கு, அதை ஆளாக்க வேண்டாமா? சும்மாவே இந்த ஒரு உலகத்துல தனியா இருக்க முடியறது இல்ல, வேற என்ன செய்ய? அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவன் கிடக்கட்டும் கூட அப்படின்னு நினைச்சிருப்பா. ஆனா எவ்வளவு நாள் தான் அவனும் மனசுக்குள்ள இப்படி போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பா. அதான் இப்படி வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற நிலைமே ஆகி போச்சு. என்ன செய்யறது? சரி, உன் புருஷன் வரட்டும், அப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சிக்கா, அவனெல்லாம் சும்மா விடவே கூடாதுக்கா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். பொண்டாட்டி இருக்கையிலே இன்னொருத்திய கட்டியிருக்கான்னு அவனை தூக்கி உள்ள வைக்கணும்க்கா. இது நீயே நானும் சொன்னா போதுமா? இவ என்ன சொல்றாளோ தெரியலையே. இவளுக்கு இந்த புருஷன் இல்லைனாலும் முடியாது. இவ எங்க விட்டு கொடுப்பா? நம்மட்டெல்லாம் என்னமா மழுக்கு நின்னா. இப்ப பாரு, அவங்கிட்ட வாய் பேச முடியல, இப்படி வந்து உளுந்து கிடக்கால. எனக்கு பார்க்கவே மனசெல்லாம் பதறதுக்கா, கஷ்டமா தெரியுது. என்னடி செய்யறது? எல்லாம் நேரம் தான். சரி, என்ன பண்ணனே தெரியல. பொன்னி, என்னாச்சு பொன்னி? பொன்னி, என்னாச்சு? சும்மா இருங்க. ஆஸ்பத்திரியில வச்சு இப்படி கத்திக்கிட்டு இருந்தேன்னா டாக்டர் வந்து சத்தம் போட போறாரு. ஏடி, என்னாச்சுன்னு சொல்லு. என் தங்கச்சி இப்படி உளுந்து கிடக்கா, நான் பதறாம என்ன செய்ய சொல்ற? என்னாச்சு? உங்க மாவன் இருக்கானே, சொன்னா கேட்டானா? போகும்போதே புருஷன் முன்னாடி போனாவோ, போகும்போதே சொன்னேன், இல்ல அங்க போய் சண்டையை கண்டே இழுத்துறாத, நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு உன் அத்தைக்காரியை பார்த்துட்டு வான்னு. அவன் எங்க கேட்டான்? அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அவ புருஷக்காரன் இவளை அடிச்சிருக்கான். உடனே அவனுக்கு பொறுக்கல போல, அவன் உடனே இவ புருஷனை அடிச்சிருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போல. உடனே வீஞ்சிக்கிட்டு சின்ன பண்ணாட்டி வீட்டை பார்க்க போயிட்டான். அதை கேட்டேன், பார்த்து இவளுக்கு மயக்கம் வந்துச்சு. என்னன்னு சொல்றீங்க? இப்பவே போறேன், அவனை போய் வெட்டிட்டு வரேன். அவன் உசுரோடு இருக்கவே வேண்டாம். என் தங்கச்சி இப்படி சாக கிடக்கா. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சின்ன பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருப்பான். அவனுக்கு இருக்கு. ஏங்க சும்மா இருங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கோவத்துல என்னத்தையாவது பண்ணிட்டு வந்து தொலைக்க போறீங்க. ஆமா, அவளே ஆஸ்பத்திரியில கிடக்கா. இப்ப போய் நீங்க எதையாவது பண்ணி தொலைக்காதீங்க. சும்மா இருங்க, முதல்ல அவ கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. எக்கா, என் தங்கச்ச இப்படி பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குது. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காள. அவ நம்ம எல்லாரையும் படுத்துவா. இப்போ அவளை பாருங்க. என்ன செய்யறது? எங்க எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. அவ கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இவ எழும்பட்டும். அந்த ராதா முகரைய அம்மியில வச்சு உரசுறானா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு திமிர் இருக்கு. புருஷக்காரனை இழுத்துட்டு போயிருக்காளே. ஏமா, சத்தம் போடாம இருங்கம்மா. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். இது ஹாஸ்பிட்டல். இங்க வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர், இது என் தங்கச்சி. இப்ப எப்படி இருக்கா? அவளை இப்படி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். எப்போ கண்ணு முழிப்பா? சார், அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. நீங்க அவங்கள நல்லா கவனிச்சிருக்கணும். அவங்க சாப்பிடவே இல்ல, ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. அவங்களுக்கு ஹீமோகுளோபின் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். அப்புறம் மருந்தெல்லாம் எழுதி தரேன், கரெக்டா கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுங்க, சரியாயிரும். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். அவங்க சரி வேற சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. நேரத்துக்கு நல்ல சாப்பாடா கொடுங்க. அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியாயிருவாங்க. சரிங்க டாக்டர். சரி, அவங்க கண்ணு முடிக்கட்டும், அப்புறமா வந்து பாக்குறேன். பாத்தீங்களாக்கா, சாப்பிடாம கிடந்திருக்கா. அதான் இப்படி இருக்கு. நம்மளும் தனியா இருக்கால, சரி சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தா இவ திங்காம கடந்து இப்படி உடம்ப கெடுத்து வச்சிருக்காள. இனிமே இவளை அங்க விட முடியாது. வசந்தி, கொஞ்ச நாளைக்கு இவ நம்ம வீட்டுல இருக்கட்டும். ஆமாங்க, இவ மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு அங்க இருந்துகிட்டு திங்காம இருந்திருக்கா. இவளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்ப இப்படி வந்து விழுந்து கிடக்காளே, பார்க்கவே பாவமா இருக்கு. வசந்தி, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம போய் இந்த கேண்டீன் வரைக்கும் போய் காப்பியை குடிச்சிட்டு வரோம். இங்க உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? நான் தங்கச்சி கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். நீ போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வா எனக்கும். சரிங்க. இந்த ரம்யாக்கு ஒரு போனை போடு. நாளைக்கு அவ வீட்டுல நேர போய் போடுன்னு போடுறோம். நம்ம போடுற போட்டுல அவ அடங்கி உடங்கி கிடக்கணும். ஆமாக்கா, அவளை விடவே கூடாது. பம்பை அறுக்கிறனா இல்லையான்னு பாரு. எவ்வளவு திமிரு இருந்தா இவ மயக்கமாயி உளற வரைக்கும் பண்ணிருப்பாளுவோ. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து படாத பாடுபடுத்திருக்காளுவோ. இவ திங்காம கிடந்திருக்காளே, அதுக்கு எல்லாம் காரணம் அவதான்க்கா. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நாளைக்கு இருக்கட்டி அவ ஆத்தாக்காரிக்கும் பெரிய ஆத்தாக்காரிக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமாக்கா, குடும்பமே சேர்ந்து இந்த பிள்ளைய படாத பாடுபடுத்தி இருக்கே. இவ திங்காம கடந்ததுக்கு காரணம் யாரு? இவ புருஷனும் அவளும் தானே. ஒரு ரெண்டு பேரையும் நம்ம படாத பாடுபடுத்தணும்க்கா. இல்லனா எனக்கு மனசு ஆறாது. நாளைக்கு ரம்யா நெட்டவழி எல்லாத்தையும் இழுத்துட்டு போகும்டி. அவளுக்கு இருக்கு. அங்க போய் தலைப்பொங்கல் கொண்டாடவா போயிருக்க இருக்கு. அதை நம்ம எப்படி நாசமாக்கணுமோ அப்படி ஆக்குவோம். அவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா. ஆமாட்டி, அவளா நம்மளான்னு பாத்துருவோம், அப்புறம் இருக்கு. சரிக்கா, நேத்து கமெண்ட்ஸ் போட்டவங்களெல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்மளும் போய் பொண்ணியை பார்க்கணும்ல. நேரம் ஆயிரும், நம்ம கிளம்புவோம்.
நான் சொல்லட்டா? சரி டி, சொல்லு. சரளா ராமன்குட்டி, முத்துலக்ஷ்மி, சிவந்தி சுரேஷ், சரண்யா, திருநெல்வேலி முருகன் சரண்யா, ஜேசுராஜன் பிரியதர்சினி, அல்ஃபோ ஜஃப்ரின், அஜித் குமார், ஸ்ருதி, ரெவா ரங்கோலி, வெனிஸ் ஃபேக்ட், ரித்யா ரவிச்சந்திரன், ரீமா, தமிழ்ச்செல்வம், அருண். கமெண்ட்ஸ் போட்ட உங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெய்லி எங்க வீடியோஸை முழுவதுமா பாருங்க. தேங்க்யூ.